வணக்கம் மக்களே. இந்த வருஷம் 48வது சென்னை புத்தக கண்காட்சியில் நான் என்னென்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னடா இவ்வளோ புத்தகம் வச்சிருக்கானே, இந்த புத்தகம் எல்லாத்தையும் வந்து ஒரே வருஷத்தை படிச்சு முடிச்சிருவான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்காக வாங்கினது. இந்த முதல் 3 புத்தகம் வந்து என்னோட தாத்தாக்காக வாங்கினது. இது ஆனந்தமே மனநலம், இது அதுக்கப்புறம் வந்து வாடாமலர். இந்த 2 புத்தகமும் வந்து தாத்தா வந்து வேணும்னு சொல்லிட்டு கேட்டாரு, இது வாங்கியாச்சு. அடுத்தது இந்த புத்தகம் புதுமை ஒரு முள்ளிலா அப்படின்னு சொல்லிட்டு, இது போயிட்டு நான் வாங்குறப்போ ஸ்டால்ல இருக்கிறவங்க வந்து பரிந்துரை பண்ணாங்க, வாங்கிக்கோங்க, வயசானவங்களுக்கு இந்த புக் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இதையும் சேர்த்து வாங்கிக்கிட்டேன். அடுத்த புத்தகம் த கேர்ள் ஹூ நியூ டூ மச். இந்த புத்தகம் வந்து யார் கேட்டிருந்தாங்கன்னா என்னோட கசின் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி யாரை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வாங்கியிருக்காங்க. பட் இந்த புத்தகம் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 75,000 காப்பி வந்து இருக்கு. பட் இது வந்து எந்த பப்ளிகேஷன் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பென்குயின் ராடம் ஹவுஸ் பப்ளிகேஷன். பட் ஆனால் இது பென்குயின் ராடம் ஹவுஸ் இந்தியாவில் ஆக்சுவலி தனியாக பப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. இருக்கு இன்டர்நேஷ்னல் புக் பப்ளிஷர்ஸ் தான். பட் இது இந்தியாவில் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த பப்ளிகேஷன். ஒரு 250 ரூபா இந்த புக்கு. அடுத்த புத்தகம் வந்து என்னோட கலீகுக்கு வாங்கினது, என் கூட வேலை பார்க்குறதுக்கு. ஒன்று வந்து பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு. இது வந்து என்னோட கலீக் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கொஞ்சம் படித்தாராமா, அதுக்கப்புறம் வந்து படிக்கலை, விட்டுட்டாரு. சரி இது கேட்டுருந்தாரு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இது வந்து வாங்கினேன். ஃபஸ்ட்டு இந்த பென்குயின் ராடம் ஹவுஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கே போய் வந்து இது முதல்ல கேட்டோம், ஆனால் இது கிடைக்கல. பக்கத்து ஸ்டாலில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் பக்கத்துலேயே போயிட்டு உடனே வச்சுருந்தாங்க, ரெடியாக வச்சுருந்தாங்க. அதனால் வாங்கியாச்சு. அடுத்தது தமிழில் ஒரு புத்தகம் கேட்டிருந்தார். அவர் கல்கி பொன்னியின் செல்வன் வந்து கொஞ்சம் படிச்சிருந்தார் போல இருக்கு. ஸோ அவரோட எழுத்துக்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால சரி அவருக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்த்திபன் கனவு கல்கியோடது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கி கொடுக்கலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருந்தேன், இதை நான் வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஓகே சொன்னா. ஸோ இது 2 மட்டும் நான் வாங்கியிருக்கேன் அவருக்காக. இதெல்லாம் வந்து நான் வாங்கிய புத்தகங்கள். முதல்ல நீங்க பார்த்த மாதிரி வேலராமமூர்த்தி அவரோட புத்தகம்லாம் உறுதியாட்டம், அதுக்கப்புறம் பரம்பரையெல்லாம் வந்து அவர் எழுதின ஃபேமஸான புக்ஸ் படிக்க ஃபர்ஸ்ட் அவரோட சிறுகதைகள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன். அடுத்த புத்தகம் தெரிந்த வரலாற்றில் தெரியாத பக்கங்கள், கிருஷ்ணவேல். இதுல வந்து கேரளா பத்தியான ஒரு வரலாறு, தெரியாத வரலாறு இருக்கு. நான் வந்து அவரோட வீடியோ யூடியூப்ல பார்த்துருக்கேன். சரி இதில் எடுத்து பார்த்தப்போ அதோட ஒரே ஒரு கட்டுரை மட்டும் இது இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த 3 புத்தகமே வாங்கிட்டு படிச்சிடலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 12 புத்தகங்கள் இருக்குது, 12 பகுதிகள் இருக்குது. முதல் புத்தகம் எடுத்து நம்ம வாசிப்போம் அப்படி சொல்லிட்டு இதை முதல்ல வாங்கியிருக்கிறேன் நான். அடுத்தது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சந்தித்த சாதிய கொடூரங்கள். அப்புறம் எது மிகவும் கொடுமையானது, தீண்டாமையா அடிமை முறையா. இது 2ம் அம்பேத்கரோட புத்தகங்கள். இது 2ம் அவர் தான் எதனா எனக்கு தெரியல, பார்க்கணும், படித்து பார்க்கணும். ஆனால் இவர் எதுனா இதுக்கு முன்னாடி வந்து எதுனா அந்த சாதிய பற்றின புத்தகம் படிச்சிருக்கேன். எழுதுனதுலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது 2மே எழுதுனது. அந்த புத்தகம் எழுதுனது இந்த அளவுக்கு யோசிச்சிருப்போமா, அந்த அளவுக்கு வந்து சாதிகள் பற்றி யோசிச்சிருப்போமா, கேஸ்ட் கனலைசேஷன் ஆஃப் கேஸ்ட் பற்றி செம்ம எழுதியிருப்பாரு. அது சின்ன புத்தகம் தான், ஒரு 40 பக்க புத்தகம் தான். நான் வாங்கி முதல்ல படிச்சது. ரைட்டிங் அந்த அளவுக்கு யோசிச்சு எழுதியிருப்பாரு. அதனால சரி ஓகே, இதுவும் வந்து சின்னதாக தானே இருக்குது, விலை குறைவாக தான் இருக்குது, கண்டிப்பாக வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரனுக்கு வாங்கினேன். அடுத்தது சுஜாதா எழுதிய ஸ்ரீராமன். இது ரொம்ப ஃபேமஸான புக்கு. நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், ஆனால் நான் வந்து படித்ததில்லை. சரி சுஜாதாவோட ரைட்டிங்கை படிக்கணும். அதுக்கு முன்னாடி 2 படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். சரி ஓகே இது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். இதை படிச்சது 1000ல் இருவர் நினைக்கிறேன். அடுத்தது கயிறு. இந்த புத்தகம் வந்து விலை 1 ரூபாய். தீர் வாசகர் வட்டம் 1 ரூபாய். ஆனா இது 1 ரூபாய் வந்து சரியான விலை இல்லை, இது வந்து 5 ரூபாய். இது ஜஸ்ட் பில்லு போடுறவங்க எல்லாருக்குமே வந்து வாங்குற புத்தகம் வாங்கி பில்லு போடுறவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க. இது வந்து ஆக்சுவலி நண்பர் வாங்கியிருந்தாரு. அவர் வாங்கியிருந்தாரே சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு புத்தகம் மட்டும் வேணும் படிக்கணும், வந்து நியூஸ்ல கூட கேட்டிருந்தேன் நான். சரி அதனால அவர்கிட்ட மட்டும் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான்.
வேற எதுவும் இல்லை. இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு நான் வாங்கின புத்தகங்கள் இவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல முடிச்சிருவேன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 புத்தகம் குட்டி குட்டியாக தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஒரு புத்தகமா படிச்சுட்டு என்னால் தெரிஞ்சதை புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்லலான்னு பார்க்குறேன். இப்போதைக்கு நன்றி.